صل على رسوله الكريم. أما بعد، قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا فلنفسه ومن أساء فعليها وما ربك بظلام للعبيد. صدق الله العلي العظيم. கண்ணியம் நிறைந்த அல்லாஹ் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் மாஷா அல்லாஹ் ஹாஃபிஸா அவர்கள் இன்று 21வது ஒற்றைப்படையான லைலத்துல் கத்ருடைய இரவு, 5 இரவு இருக்குது. ஒற்றைப்படையான இரவுகள் லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய இரவுகள் 5 இரவு இருக்குது. பிற 21, 23, 25, 27, 29 இந்த 5 இரவு இன்ஷா அல்லாஹ் விழித்திருந்து இரவு முழுக்க வணங்குங்கள். 1000 மாதங்களை விட சிறந்த நன்மைகள் அல்லாஹ் நமக்கு வாரி வழங்க வாழ்தாக கொடுத்துருக்கான். இன்ஷா அல்லாஹ் அமர்ஷி அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹாஃபிஸா அவர்கள் இன்று இலைஹி யுரத்து 25வது ஜுஸுவை நிறைவு செய்திருக்கின்றார்கள். அதில் 5 சூறாக்கள் ஓதப்பட்டது. அதில் முதல் சூறா ஹாமீம் சஜ்தா, அந்த சூறா ஓதப்பட்டது. நேற்று ஓதப்பட்டது, இன்றும் ஓதப்பட்டது. அதனுடைய தொடர்ச்சியாக நேற்று ஓதப்பட்டதுடைய லாஸ்ட் வசனம், அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருந்தான்: மன் அமில சாலிஹன் ஃபலி நப்சிஹி, யார் நல்லமல் செய்வார்களோ ஃபலி நப்சிஹி, அதனுடைய நன்மை அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த உலகத்தில் நன்மை தீமை 2 தான், இதை விட்டால் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அடுத்த அநீதம், நீதம் அநீதம் 4 விஷயம் இருக்குது. யார் இந்த உலகத்தில் நல்லமல் செய்வார்களோ அல்லாஹ் அவர்களுடைய ஹயாத்தில் நன்மை வழங்குகின்றான். ஃபமன் அஸாஅ ஃபஅலைஹா, யார் தீமை செய்வார்களோ அவர்களுக்கு அதனுடைய கேடு, அதனுடைய துன்பம் இருக்கிறது, அதனுடைய கேடு அதுக்கு கிடைத்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லினார். சூரா ஏதாவது ஜுல்சிலத்தில் அல்லாஹ் சொல்லும்போது அதனுடைய லாஸ்ட் வசனத்தில் அல்லாஹ் சொன்னான்: ஃபமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் கைரன் யரா வமன் யஅமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரா. யார் கடுகளவு, கடுகுங்கிறது சாணம் தாளிப்பாங்கள்ல, சின்ன சின்ன கடுகளவு யார் நன்மை செய்வார்களோ அதையும் நாளை மறுமையில் கண்டுகொள்வார்கள். கடுகளவு யார் தீமை செய்வார்களோ அதையும் நாளை மறுமையில் கண்டுகொள்வார்கள் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். பல இடங்களில் அல்லாஹ் தஆலா இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஃமினீன், நிச்சயமாக அல்லாஹ் மூமின்களுடைய கூலியை ஒருபோது வீணாக்க மாட்டான். இன்னல்லாஹ லா யுதீஉ அஜ்ரல் முஹ்ஸினீன், நிச்சயமாக அல்லாஹ் ஒருபோதும் நன்மை செய்பவர்களுடைய கூலியை அல்லாஹ் ஒருபோதும் வீணடிக்க மாட்டான். இப்படியா பல இடங்களை சொல்கிறோம். அப்போ நம்முடைய செயல்பாடுகளுக்கு நன்மை செஞ்சால், நல்ல அமல் செய்தால் அதுக்கு உண்டான நற்கூலி கிடைக்கும், தேவை செய்தால் அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நன்மையினுடைய அந்த மீசான் தட்டு கணப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அதிகமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யணும். அதில் குறிப்பாக சுபஹானல்லாஹ் சொல்லுங்கள். சுபஹானல்லாஹி பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இந்த கலிமாவை காலையில் 3 தடவை ஓதுனா மீசான் தராசு நிரப்பு தான். அன்னை ஜுவைரியார் எல்லாம் நபியினுடைய ஒரு மனைவிமார்கள் ஒருத்தர், அவங்க சுபூவில் இருந்து லொஹா வரைக்கும் சுபூ தொழுட்டு அதே இடத்துல உட்காந்து திக்ர் செஞ்சுட்டே இருந்தாங்க. லொஹாவுடைய நேரத்தில் 11 மணிக்கு நபி ஸல்லல்லாஹு வந்தாங்க வீட்டுக்கு. என்ன ஜுவைரியா வீட்டு வேலைன்னு பார்க்கலையா, ஒரே உட்கார்ந்துட்டு இருக்குது. அவன் சுபூவில் இருந்து இது வரைக்கும் உட்கார்ந்து திக்ர் செஞ்சு ஸல்லல்லாஹு சொன்னாங்க: நான் ஒரு திக்ர் செஞ்சேன், 3 தடவை செஞ்சேன், அந்த திக்ர் செஞ்சது நீ செஞ்ச திக்ரை விட அதிகமான நன்மையை பெற்று தந்து விட்டது. நம்ம ஓதனம்ல இந்த திக்ர் தான் 3 தடவை சொல்லணும். சொல்லிடலாமா? 1-2 தடவை. சுபஹானல்லாஹி பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. சுபஹானல்லாஹி பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்திஹி. இதனுடைய அர்த்தம் ரொம்ப புஷ்டியானது. இன்ஷா அல்லாஹ் நம்மளாம் அவசியமாக. கண்ணியத்திற்குரியவர்களே, யார் அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்வார்களோ அவர்கள் சிரித்தவர்களாக சந்தோஷமாக அல்லாஹ் சொர்க்கத்துக்கு நுழைவார்கள் ஹதீஸ் வருகிறது. அல்லாஹ் நமக்கு அதிகமாக அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. இன்னைக்கு ஓதப்பட்ட இந்த 25வது ஜுஸுடைய லாஸ்ட் ஆயத்து அதைத்தான் சொல்லுது:
வலில்லாஹில் ஹம்து ரப்பிஸ் ஸமாவாதி வ ரப்பில் அர்தி வ ரப்பில் ஆலமீன். ஆகவே எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. ரப்பிஸ் ஸமாவாதி வானங்களை 7 வானங்களை படைத்த, வ ரப்பில் அர்தி பூமியை படைத்த ரப்பாகிய, வ ரப்பில் ஆலமீன் அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். வலகுல் கிப்ரியாவோ அவனுக்கு எல்லா விதமான பெருமைகளும். இஸ்ஸமாவாத்தி வல்லாஹ் வானங்களின் பூமியிலையும் அவனுக்கு எல்லா பெருமைகளும் உண்டாகட்டும். வஹுவல் அஸீஸுல் ஹகீம் அவன்தான் மிகைத்தவன், யாவற்றையும் மிகைத்தவன், எல்லா ஞானங்களுக்கும் சொந்தக்காரன், எல்லா ஹிக்மத்துக்கும் எல்லா அறிவுக்கும் அவன் தான் சொந்தக்காரன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இந்த புகழ், தற்புகழ், தற்பெருமை, இந்த இரண்டும் அல்லாஹ்வுடைய 2 ஆடைகள். யார் தன்னுடைய வாழ்க்கையில் பெருமையை தேடுகின்றார்களோ, பெருமையை நாடுகின்றார்களோ, பெருமையாக நடக்கின்றார்கள். பெருமைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? பிறரை அதாவது மட்டமாக நினைக்கிறது, பிறர் சொல்கிறத தப்பாக நினைக்கிறது. இதுதான் பெருமை. நான் சொல்கிறதப்பா கரெக்டு, நீ என்ன சொல்கிறது அப்படின்னு மற்றவங்களை இழிவாக நினைக்கிறேன் பாருங்க, இதுதான் பெருமையாக இருக்கிறது. இப்லீஸார் என்ன செஞ்சான்? மனுஷன் மண்ணால் படைச்சனா இழிவாக நினச்சான். நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், நான் தான் அந்த மனுஷனோட பெரியவன் என்பது அல்லாஹ்ட்டே வாதம் பண்ணான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த பெருமை கிபிரியத்தை விட்டு அல்லாஹ் எல்லா புகழுக்கும் எல்லா பெருமைக்கும் அவன் தான் சொந்தக்காரன். அவனுடைய 2 ஆடைகள், தற்பெருமையும் தற்புகழ்ச்சியும் அல்லாஹ்வுடைய 2 ஆடைகள். அதனால தான் நம்ம திக்ர்ல அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ் சொல்கிறோம். எல்லா விதமான குறைகளை விட்டு அவன் தூய்மையாகவன். எல்லா புகழுக்கும் சொந்தக்காரன் தான். ஒருத்தர் டாக்டர் அல்லா ஆக்குறான், ஒருத்தர் இன்ஜினியர் ஆக்குறான், ஒருத்தர் கலெக்டர் ஆக்குறான், ஒருத்தர் ஆலிமா ஆக்குறான்னு சொன்னால் அதுக்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு நம்ம சுக்ர் செய்யணும். அல்லாஹ்வுடைய அறிவால் தான் நம்ம சம்பாதிக்கிறோம், செல்வத்தை சேர்க்கிறோம். அல்லாஹ்வுடைய அறிவால் தான் நம்ம படிக்கிறோம், ஓதுறோம், பட்டம் பெறுறோம். உலகத்தில் அந்த இல்மை கொண்டு மதிக்கப்படுகின்றோம். எல்லாமே அவனுடைய அருள் தான். அவனுடைய அருள் இல்லாமல் எதுவும் நடக்காது. கண்ணியத்துக்குள்ள நம்ம அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்ய வேண்டும், அதனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, 3 சகோதரர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் 3 சகோதரர்கள். ஒரு சகோதரர் நம்ம ஹயாத்தி இருக்கிற வரைக்கும் உதவி செய்வாராம், அது ஒரு சகோதரர். இன்னொரு சகோதரர் கபூல் அடக்கம் செய்கிற வரைக்கும் இன்னொரு சகோதரர் உதவியாக இருப்பார். இன்னொரு சகோதரர், 3வது சகோதரர் சொர்க்கத்தில் போய் சேர்க்கிற வரைக்கும் உதவியாக இருப்பாராம். முதல் சகோதரர் நம்மளுடைய பணங்காசு. நம்ம சம்பாதிச்சோம்ல, அந்த பணங்காசு நமக்கு ஏதாவது நோய் வந்துருச்சு, காய்ச்சல் வந்துருச்சு, ஜுரம் வந்துருச்சு, ஏதாவது அடிபட்டுச்சுன்னா அதை என்ன செய்யும்? உதவியாக இருக்கும். டாக்டர் போய் காட்டுறது, ஃபீஸ் கொடுக்குறது, மாத்திரை மருந்து வாங்குறது. அந்த சகோதரர், அது ஒரு சகோதரர் தான், அது நமக்கு உதவியாக இருக்கும். நம்முடைய பணங்காசு நம்முடைய மருத்துவத்துக்கு, சாப்பாட்டுக்கு, எல்லா தேவைகளுக்கும் அது உதவியாக இருக்கும். 2வது சகோதரர் கபூல் அடக்கம் பண்ணுற வரைக்கும் என்ன செய்வார்? உதவியாக இருப்பார். அதுதான் நம்முடைய குடும்பத்தார்கள், உறவினர்கள், சொந்த பந்தம் நல்ல அடக்கத்தில் எல்லாம் கலந்துக்குவாங்க, நல்ல விதமாக அடக்கம் பண்ணிடுவாங்க. அவங்க அதனுடைய உதவி. 3வது சகோதரர் இருக்கிறாரே, நம்ம செஞ்ச நன்மைகள் தான். நம்ம செஞ்ச நன்மை அதுவும் பலகீனமாக இருக்கும். அந்த பலகீனமான நன்மை நம்மை கொண்டு என்ன செய்யும்? சொர்க்கத்தில் சேர்க்கிற வரைக்கும் அது உறுதுணையாக இருக்கும். அல்லது தீமை மிகைத்திருந்தால் நரகத்தினுடைய தொடர வரைக்கும் அது உதவியாக இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானா. இந்த மாதிரி 3 விதமான சகோதரர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இந்த உலக வாழ்க்கையில் நம்ம அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க? தபாரக் சொல்கிறாங்க, அல்லது ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்தல் எவ்வளவுக்கும் ஐயக்கும் அஹ்ஸன அமலா. மௌத்தையும் ஹயாத்தையும் நான் படைத்திருப்பது உங்களில் இந்த உலகத்தில் யார் மிக அழகான முறையில் நீங்கள் அமல் செய்கிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக தான் இந்த உலகத்தை நம்ம படைச்சிருக்கு. நல்லா சொல்லுவோம். நம்ம அழகான முறையில் அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த ஆயத்தினுடைய வமா ரப்புக மின் அல்லாஹில் அபீத், அடியார்களுக்கு ஒருபோதும் அல்லாஹ் அநீதம் செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் சொன்னான். சூரா லுக்மானில் அல்லாஹ் சொல்லும்போது நபி, அதாவது நபி இல்லை, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம், அவன் நபி கிடையாது, அவன் வலியுல்லா, அவன் இறைநேசர். அவர் அல்லாஹ் அவனுடைய நல்ல அறிவு, அவனுடைய ஹிக்மத் அல்லாஹ் கொடுத்தான். வலக்கத் ஆதீனா லுக்மான் ஹிக்மத் அனிஷ்குரில்லா, நல்ல கல்வி ஞானத்தை அல்லாஹ் கொடுத்தான். நுபுவத்தையும் ஹிக்மத்தையும் அல்லாஹ் கனவுல காட்டினான். எதை தேர்ந்தெடுத்துக்கிறேன்? நான் ஹிக்மத்தை தேர்ந்தெடுக்கிறேன். நுபுவத்து ரொம்ப பெரிய விஷயம், மக்களை ரொம்ப கட்டி மேய்க்கிற என்னால் முடியாது. அறிவு இருந்தால் எல்லாம் அவங்களை தேடி ஓடியாருவாங்க. ஹிக்மத்தை எடுத்துட்டார். இப்போ அவர் சொல்கிறார் தன்னுடைய மகனுக்கு, யா முனைய இன்னஷருக்கள் நம்ம ஒருவன் ஆதீன், என் நிறமே மகனே, இணை வைப்பு இருக்கிறதே, அல்லாஹ் ஒருவன் தான்
உலகத்தையெல்லாம் படைத்த ஒரு ரப்பு தான், குல்ஹுவல்லாஹு அஹத், அவன் ஒருவன். அந்த ஒருவனுக்கு நிகராக இன்னொரு கடவுளை யார் இணை வைப்பானோ இன்ன ஷிர்க லஸுல்முன் அதீம் என அது பெரிய ஒரு அநீதமாக இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். லுக்மான் சொல்லி மகனும் சொல்லி காட்டியதை அல்லாஹ் சொன்னான். அப்போ நீதம் அநீதம்ங்கிறது, நீதம்ங்கிறது அல்லாஹ் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்வது. அநீதம் என்பது அல்லாஹ் இரண்டு பேரும் பல பேரும் கடவுளை ஏற்று அன்றைக்கு காபாவில் சொன்னாங்கல்ல, 365 நாளைக்கு 365 சிலையில் வச்சு வணங்கினாங்க. இதெல்லாம் வந்து ஜுல்மம். என்ன, அல்லாவே எதுக்கிட்டாங்க, இந்த அல்லாவுக்குலாம் ரொம்ப உதவியாக இருப்பாங்க, நமக்கு வசீலாவாக இருப்பான்னு சொல்லிட்டு அவங்களே வணங்கினாங்க. இதெல்லாம் ஷிர்கானது. அதில் இப்ராஹிம் இஸ்லாம் சிலை இருந்துச்சு, இஸ்மாயில் சிலை இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. அவங்க யாரெல்லாம் மதிச்சாலும் அத்தனை பேருடைய சிலைகளை கொண்டாந்து வச்சுருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா ஜுல்மம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லா லஃபஸாதா, அல்லாஹ் வேறொன்று சொல்லும்போது வானம் லவ்கான ஃபீஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லா லஃபஸாதா, வானம் பூமி இந்த இரண்டிலையும் அல்லாஹ் அல்லாத இன்னொரு அல்லாவை சேர்த்து யாராவது சொன்னால் அந்த வானம் பூமி கெட்டு விடும், ஃபசாதாயிடும் நல்லா சொல்லணும். ஒரு காருக்கோ பஸ்ஸுக்கோ ஒரு டிரைவர் தான் இருக்கணும். 2 டிரைவர் முன்னாடி 2 பேர் இருந்தால் என்ன ஆகுது? ஒரு டிரைவர் அட்ஜஸ்ட் தான் வச்சுக்கலாம், இவர் முடியாட்டா பார்த்துக்கலாம். 2 பேருமே ஓட்டல் மனுச்சு என்ன செய்யுது, இங்கிட்டும் போவார் அங்கிட்டும் போவார். அது மாதிரி 2 கடவுள் இருந்தால் ஒரு கடவுள் என்ன செய்வார், நான் படைக்கன்னு நினைப்பார், இன்னொரு ஆள் படைக்க வேணாம்பார், பெரிய பிரச்சனை ஆகி போயிடும். ஆகையினால் உலகத்தை இயக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் தான். அதில் வந்து அல்லாஹ் வந்து நமக்கு எல்லா பாவத்தையும் மன்னித்து விடுவார். ஆனால் ஷிர்க்கை தவிர எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடும், ஷிர்க்கை மட்டும் மன்னிக்க மாட்டான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கணியத்துக்குள்ள ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்வை கேட்டாங்க, யா அல்லாஹ், நீ நீதமானு சொல்ற, உன்னுடைய நீதத்தை நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேட்டாங்க. சரிப்பா, இந்த ஆற்றங்கரை நீங்கள் தான் மிஸ் நாட்டில் ஆறு ஓடுதல புராத் நதி, அந்த நதியில் போய் நில்லுங்க, கொஞ்சம் ஒளிஞ்சு நில்லுங்க, ஒரு மரத்தடியில் ஒளிஞ்சு நில்லுங்க, ஒரு 3 பேரை அனுப்பிச்சி விட்றேன், அங்கே என்னென்ன கூத்து நடக்குதுன்னு பாருன்னாங்க. முதல்ல ஒரு குதிரை வீரர் வந்தார். அவர் குதிரைக்கு தண்ணி கொடுத்துட்டு அவரும் குடிச்சிட்டு மறந்து ஒரு 1000 பொற்காசில் வச்சுட்டு போயிட்டார். பிறகு வச்சுட்டு அவர் போயிட்டாரா. அதுக்கடுத்து ஒரு சிறுவன் வந்தான். வந்து அவன் தண்ணியை குடிச்சு கைகால் மாத்திரம் கழுவிட்டு இங்கே ஒரு பொட்டலாம் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் எடுத்துகிட்டு போயிட்டான். ஒரு சிறுவன் அந்த பொற்காசு எடுத்துகிட்டு போயிட்டான். 3ஆவது ஒரு கண் தெரியாத ஆள் வந்தார். அவர் வந்து கைகால் மாத்திரம் கழுவிட்டு தண்ணியை குடிச்சிட்டு இருந்தார். அந்த விட்டுட்டு போன குதிரை வீரர் என்ன செஞ்சானா, தன்னுடைய பொற்காசு விட்டு வந்துட்டேன், 1000 பொற்காசு விட்டுட்டு வந்து உடனே திரும்பி வந்தான். இங்கே வந்து பார்த்தா இவன் நின்று தண்ணி குடிச்சுட்டான். கண்ணு தெரியாத ஆள் குடிச்சிடும் போது ஓங்கி ஒரே வெட்டா விட்டு கொலை பண்ணிட்டான். இதை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மூசா அலைஹிஸ்ஸலாம், யா அல்லாஹ், இது என்னது, ஒருத்தையும் காசை வச்சான், இன்னொருத்தையும் தூக்கிட்டு போயிட்டான், அந்த தூக்கிட்டு போனவங்க அடிக்காமல் பாவம் அப்பாவி கண்ணு தெரியாத போட்டு கொண்டுட்டானேன்னு சொல்லி, இது என்ன நீதம், இதே உன்னோட நீதமா அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொன்னானா, இது அநீதமாக தெரியும், ஆனால் இதான் நீதம். இந்த சிறுவனுடைய அப்பா இடத்துல அந்த குதிரை வீரன் 1000 தீனாரை என்ன செஞ்சான், கொள்ளையடிச்சிட்டான். அதனால அந்த 1000 தீனார் சொந்தக்காரன் யாரு, சிறுவன், அவன்கிட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோம். அடுத்து இந்த குதிரையினுடைய அப்பாவை இந்த கண்ணு தெரியாத, நல்லா முதல்ல கண்ணு தெரிஞ்சு இடையில கண்ணு தெரியாமல் போச்சு, இவன் என்ன செஞ்சான், அவனுடைய அப்பாவை கொண்டுட்டான். இப்போ அந்த கொண்டதுக்கு கிசாஸ், பலிக்கு பலி, இவனை கொள்ளணும்ல, இவன் வந்து என்ன செஞ்சான், இவனை கொண்டுட்டான். இதுதான் நீதம். இப்போ அந்த மாதிரி அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, ஒமா ரப்புக்கு வல்லாமில் அபீத், அடியார்களுக்கு ஒருபோதும் அவன் அநீதம் செய்ய மாட்டான், எல்லா விஷயத்திலும் அவன் நீதமாக இருப்பான். அதே மாதிரி நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தில் கொஞ்சமாக நமக்கு அதனுடைய ஜஸாவை கொடுப்பான், தவாபை. ஆனால் 30 மடங்கு கொடுத்துருவான் நம்ம விரும்பினா. இல்லாவிட்டால் மிச்சம் 70க்கு மேலே நமக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் நம்முடைய அமல்களுக்கு சோனம் என்ற அந்த நற்கூலி அல்லாஹ் கொடுப்பான். இன்னைக்கு சோனத்தை பற்றி, நரகத்தை பற்றி, பிள்ளைகளை பற்றி நிறைய விஷயங்கள் ஓதப்பட்டது. அதில் குறிப்பாக இன்றைக்கி வாகனத்தில் ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்காரு. அந்த ஆஜியார் கூட சொன்னாங்க, இன்னைக்கு இப்போ உள்ள ஆய்வில் எல்லாத்துக்கும் ஆயுசு அதிகமாக இருக்காது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதனால தான் சொன்னேன், எல்லாத்துக்கும் 120 வயசு வரலாம்னு இன்ஷா அல்லாஹ். ஆனால் அதிகமாக வந்து எங்கே வந்து மிஸ்டேக் ஆச்சுன்னா, கண்மொழித்தனமாக இளைஞர்கள் ஓட்டுறதுனால, வண்டி ஓட்டுறதுனால ஆக்சிடென்ட் ஆகி போகிறவங்க இருக்கிறாங்க, கையாளெல்லாம் போகிறாங்க. எவ்வளோ இருக்குது. ஆஸ்பத்திரி போய் பார்த்தேன்னு சொன்னால் அதுவே பெரிய நரகமாக இருக்கும். பலரும் பலவிதமாக துன்பத்தில் இருப்பாங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனுடைய ஆயத்து ஓதப்பட்டது, சுபஹானல்லதி ஸஹரனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன்
இப்போ இன்னா இலா ரப்பினால் அவன் கழிவோம். இது பாதுகாப்பான ஒரு நம்ம பயணம் செய்யும்போது துவா ஓதணும். பிஸ்மில்லா தவக்கல்து வந்து இது அல்லாஹ் சொல்லி கொடுக்குற துவா ஓதணும். இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, ரொம்ப பேர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோன்னா அது ஓதுது சுபானது, அவர் அது ஓது இவர் கேட்டுக்கிறாரு, ஆனால் இவர் ஓதுறது இல்லை. பெரும்பாலும் ஓதுறதுமா தெரில, அது போட்டோன்னா அது ஞாபகத்துக்கு போகுது. எது ஒன்று ஆச்சுன்னா வண்டி பாதுகாப்பாக இருக்குது, இவர் போயிடுறாரு. இவர் ஓதாதனால இவர் போயிடுறாரு. அந்த வண்டி ஓதுனா வண்டி பாதுகாப்பாக இருக்குது. அல்லாஹ் பாதுகாப்பானாக, நமக்கு நல்ல மனுஷன் எல்லா தௌஃபீக் செய்வானாக. அது மாதிரி கடுகளவோட அடியார்களுக்கு அவன் அல்லாஹ் ஒருபோதும் அநீதம் செய்ய மாட்டான். நம்முடைய நன்மைகளுக்கு இந்த உலகத்தில் நீதமாக நடப்பான், நாளை மறுமையும் நீதமாக கொடுப்பான். ஒரு ஹதீஸ் தான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஸலாஹத்துன் லா துரத்து தஅவத்துஹும், 3 நபர்களுடைய துஆவை அல்லாஹ் மறுப்பதே இல்லை. ஒருவர் அஸ்ஸாயிமு ஹத்தா யஃப்திர், நோன்பாரி நோம்பு திறக்கிற வரைக்கும் எவ்வளோ நாள் துவா கேட்கலாம், உங்களுக்கு தேவையெல்லாம் கேட்கலாம், துவா கூட கபூலாயிரும் இன்ஷா அல்லாஹ். அடுத்து 2வது அல் இமாமு ஆதில், அல் இமாமு ஆதில், நீதி அரசர், நீதமான அரசர். பாபரி மசூதி அநியாயமாக நினச்சிட்டாங்க, மக்கள்லாம் விரும்புகிறாங்க, ஆட்சியாரெலாம் இந்த இடத்த கோயிலாக்கம் விரும்புகிறாங்க, அவங்க விருப்பத்துக்கு நாங்கள் தீர்ப்பளிக்கிறோம். நம்ம சீஃப் காசு என்ன செஞ்சார் இப்ராஹிம்லா, ஒரு 6 மாதம் நான் நல்ல தீர்ப்பு கொடுக்க போகிறேன்னு அவர்கிட்ட இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா கொட்டாவாயிடுச்சு. எல்லா மக்கள்லாம் விரும்புகிறாங்க, விருப்பத்துக்காக செய்யலாமா? அல்லாஹ்வோட வீடு ஒரு நாள் கியாமத்து நாளில் எல்லா இடமும் எல்லா மசீதும் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய இடம். இது வந்து சொர்க்கத்துடைய பூமி. இப்போ இது வந்து அதை போய் ஷிர்க் செய்யக்கூடிய இடமா இருக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மாதிரி தீர்ப்பு வழங்கிட்டாங்க. இது வந்து பெரிய அநியாயம். அல்லாஹ்வோட வீட்டை பறித்து அதை உடச்சி இல்லாமலாக்கி ஒரு அதற்கு இணையாக ஷிர்க் செய்கிறது அந்த ஆயத்து ஓதப்பட்டதான். இது வந்து பெரிய ஜுல்முன் அதீம் தான், அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. இப்போ அந்த மாதிரி அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீதியை விரும்புகின்றான். அவங்க நீதி அரசுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறார், மறுக்கிறதில்ல. அடுத்து தாழத்துல் மௌலூமி பைனஹா பைனல்லாஹி லைஸ பிஹிஜாபி, அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் பார்த்தீங்கன்னா அநீதி இழைக்கப்பட்டனுடைய துவா மறுப்பு இல்லாமல், எந்த ஒரு தடை இல்லாமல் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அர்ஷிப்பை எட்டுகின்றது. இன்னைக்கு இல்லாத ஒரு நாள் என்ன செய்யும், அந்த அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பதுவா அது பிடித்தே தீரம் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அந்த மாதிரி வாழ்க்கையில் நீதமாக நடக்கணும், அநீதி விட்டு பாதுகாப்பாக இருக்கணும், அநீதம் செய்யக்கூடாது. நோன்பார்கள் நிறைய துவா செய்யும். மத்தியானம் கூட பங்களாதேஷ் மக்கள் ஒரு 10-20 பேர் ஒரே அழுகுதான். நானும் அவங்க துவாவுக்கு ஆன்னு சொல்லிகிட்டே இருந்தேன், இப்போ முடியுமா வந்து கடைசியில் அரை மணி நேரம் தாண்டிடுச்சு, நம்மளால உட்கார முடியல, எந்திரிச்சு போயிட்டேன். நபி தொழுதுட்டாங்களா விடிய ஒரு சஹாபி நின்றாரு, என்ன நின்று பார்த்தாரு, ஒரே ரக்காயத்தில் 5 சூர் ஓடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் அவருக்கு அடுத்த ரக்காயத்தில் ஓடியும் போயிட்டாரு. அந்த மாதிரி துவா கபூலாகக்கூடிய பகல் மாஷா அல்லாஹ். இந்த பகல்லையும் நம்ம இரவு ஒற்றைப்படையான இரவு இந்த 10 நாளில் இன்ஷா அல்லாஹ் ஏத்திகாஃப் இருக்கிற முயற்சி பண்ணுங்கள். ஏத்திகாஃபுடைய விளக்கம் நிறைய இருக்கிறது, இன்ஷா அல்லாஹ் அடுத்து சொல்லுவோம். 10 நாள் ஏத்திகாஃப் ஆண்கள் ஒவ்வொரு மகளாலும் ஒவ்வொரு மஸ்ஜிதையும் ஒருவராவது 2 குறைஞ்சது ஒருத்தர் 2 இருக்கணும். பெண்கள் ஏத்திகாஃப் இருப்பதாக இருந்தால் வீடுகளில் இருங்க, உங்களுக்கு முன்னால அங்கே உள்ள அமலும் செய்யுங்க. பள்ளியாசலம் தராவிக்கணும்னு நினைக்காதீங்க, இதோடைய நன்மை உங்களுக்கு அங்கே கிடைக்கும். வெளியில் யாரெல்லாம் என்னென்ன நன்மைகளை பெற்று அது நமக்கு தடையாக இருக்குதோ அத்தனை நன்மை தாமில் ஹசனாதி குல்லிஹா, ஏத்திகாஃப் இருக்கிறவங்க வெளியில் செய்யக்கூடிய அத்தனை மோமினுடைய நன்மைகளும் அவர் ஒட்டுமொத்தமாக வந்து சேருகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகையினால் பெண்கள் தங்களுடைய வீடுகளில் வந்து ஏத்திகாஃப் இருங்க, ஆண்கள் மஸ்ஜிதில் இருங்க. அல்லாஹ் நம்ம அமல் செய்ய தௌஃபீக் செய்வானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும்.